கேன்சராக இருந்தால் கூட கிட்னி சைஸ் பெருசாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. உங்களோட கிட்னி வந்துட்டு சைஸ் சின்னதாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஏர்லியாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களோட கிட்னியை எந்த அளவுக்கு பாதிக்க போகுது அப்படின்றதையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் உங்களோட கிட்னி சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா நீண்ட காலமாக உங்களோட கிட்னி பிரச்சனையினால் உங்கள் கிட்னி சுருங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். உங்கள் கிட்னி சைஸ் எவ்வளோ இருக்குன்றத ஒரு ஸ்கேன் பண்ணுறது மூலியமாக அதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் ஒரு கிட்னியோட சைஸ், அந்த கிட்னியோட அந்த அளவை வச்சு எந்த அளவுக்கு உங்களோட கிட்னி ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். இல்லை உங்களோட கிட்னி வந்துட்டு சைஸ் சின்னதாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஏர்லியாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களோட கிட்னியை எந்த அளவுக்கு பாதிக்க போகுது அப்படின்றதையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கிட்னி சைஸ் சின்னதாக இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய இன்வெஸ்டிகேஷன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுவாங்கள்ல வயிறு பகுதியில், அந்த ஸ்கேன் மூலியமாக கிட்னியோட சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குன்றத நல்லா தெரிஞ்சுக்க முடியும். கிட்னி ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். அதை பற்றின முழு விவரத்தை தான் இன்றைக்குள்ள வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிட்னியோட சைஸ், இந்த மேலே இருந்து கீழ் உள்ள பகுதி அது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நார்மலாக 9 cmலேருந்து 14 cm வரைக்கும் இருக்கணும். இதுக்குள்ளே தான் இருக்கணும். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா 9லேருந்து 12 cm இருந்தால் கூட நார்மலான ஒரு கிட்னி சைஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பேரன்கைமல் திக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வெளி தோற்றத்தில் இருக்கிற பகுதி நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு ஸ்கேன் மூலிமா செக் பண்ணும்போது 1.5 cmலேருந்து 2.5 cmக்குள்ளே இருக்கணும். சப்போஸ் உங்களோட கிட்னி சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா நீண்ட காலமாக உங்களோட கிட்னி பிரச்சனையினால் உங்கள் கிட்னி சுருங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ என்னோடய பேஷண்ட் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு 6.5 cm இருக்கும், 7 cm இருக்கும், 8 cm இருக்கும். அந்த மாதிரி கிட்னி சைஸ் சின்னதாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட கிட்னி ஃபங்க்ஷனும் குறையும். அந்த இஜிஎஃப்ஆரும் ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் கிட்னி சைஸ் எவ்வளோ இருக்குன்றத ஒரு ஸ்கேன் பண்ணுறது மூலியமாக அதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்கள் கிட்னி சைஸ் செக் பண்ணும்போது வீங்கி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, கல் அடைப்பு இருந்தாலும் அந்த கிட்னி சைஸ் வீங்கும். இரண்டாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அந்த கிட்னி சைஸ் வீக்கமாக இருக்கும். இல்லை கிட்னியில் ஏதாவது கட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது டியூமர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு சில நேரம் உங்கள் கிட்னியை பெரிதாக காட்டும். இல்லை வேறு விதமான கட்டிகள், கேன்சராக இருந்தால் கூட கிட்னி சைஸ் பெருசாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் கிட்னி சைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கிட்னி ஃபெயிலியர் எந்த அளவில் இருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கு உண்டான மருத்துவ முறை செய்யும்போது உங்களோட கிட்னி டிசீஸ் ப்ரோக்ரஸ் ஆகாமல் மோசமாகாமல் கண்டிப்பாக அதை தடுத்து நிப்பாட்ட முடியும். சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள் ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை ரொம்ப முக்கியம். இது எல்லாமே சரியாக செஞ்சீங்கன்னா உங்கள் கிட்னி ஃபெயிலியர் ஆக முடியாமல் கண்டிப்பாக தடுத்து நிப்பாட்ட முடியும். உங்களுக்கு உங்களோட டாக்டரை போய் நீங்கள் சந்தித்து இதை பற்றி கேட்கலாம். மேல் விவரங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்களை சந்திங்க. நன்றி, வணக்கம்.